வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நாம் ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு காமர்ஸ் பேப்பர் 2ல் உள்ள இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை த்ரூ பண்ணுங்கள், ஹியர் பண்ணுங்கள். ரொம்ப கேட்டிங்கன்னா தான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கேட்ட பிறகு நீங்கள் நோட்ஸ் எடுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தென் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸில் தான் இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகும். தென் என்னுடைய நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். கைண்ட்லி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி அப்டேட்ஸ்க்கு. தென் பிடிஎஃப் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டெலகிராமில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ எல்லா லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் இன்றைக்குள்ள கிளாஸு. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ எழுதப்பட்ட டாக்குமெண்ட்டு தான் என்னது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது எழுதப்பட்டு இருக்கும். தென் ப்ராமிஸாக நான் பே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இதில் கையால் எழுதப்பட்டிருக்கும். இல்லைனா இவங்களுக்கு பே பண்ணுங்கள் அப்படின்னு ஆர்டராக என்ன பண்ணுவாங்க, பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே என்னது தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இது பிஸ்னஸ்க்கு ஃபாலோ பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். நெகோஷியபிள் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெகோஷியபிள் அப்படின்றது என்னது, மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் பை டெலிவர். ஸோ அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். தென் அது என்னது டெலிவர் பண்ணப்படும், கொடுக்கப்படும். ஓகே, ஸோ அதுதான் என்னது நெகோஷியபிள். ஸோ இதை இன்னொருத்தங்கள்கிட்ட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 2 பர்சனுக்கு இடையில என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகே, தென் 2 பேங்க்குக்கு இடையில, ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்லேருந்து பே பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. தென் கண்ட்ரிக்கும் என்ன பண்ணிக்கலாம், இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது 2 பர்சன் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. தென் கண்ட்ரி டு கண்ட்ரி, தென் பேங்க் டு பேங்க் என்ன பண்ணுறாங்க, இதில் ட்ரான்ஸ்ஃபரபிள் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெகோஷியபிள் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபரபிள். யாரெல்லாம் பண்ணுறாங்க, 2 பர்சன், தென் பேங்க் டு பேங்க்கு, தென் கண்ட்ரி டு கண்ட்ரி பண்ணுறாங்க, அனதர் கண்ட்ரி. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அடுத்தது பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். இதில் நிறையா ரைட்ஸ் இருக்கும். சம் பர்சன் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ என்னெல்லாம் வச்சு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட். என்னெல்லாம் அப்படின்னா டிராஃப்ட்டு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் ப்ராமிசரி நோட்ஸு, தென் செக்ஸ், இது எல்லாம் என்னது இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் கைண்ட்லி என்ன பண்ணுங்கள், நோட்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, மீன்ஸ் எ டாக்குமெண்ட்ஸ் விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் பை டெலிவர். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, தென் அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம், ரிட்டன் டாக்குமெண்ட்டு. இது என்ன பண்ணுறாங்க, ப்ராமிஸ் டு பே பண்ணுறாங்க சர்டைன் அமௌண்ட். ஓகே, அதில் அமௌண்ட் எழுதியிருக்கும், யாருக்கு கொடுக்க போகிறாங்களோ அவங்களுக்கு பேய்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ அது எழுதியிருக்கும். ஓகே, ஸோ அப்போது அதை ப்ராமிஸாக பே பண்ணிடுவேன்ற மாதிரி எழுதியிருக்கும், இல்லைனா ஆர்டராக பே பண்ணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது க்ரியேட் ஆகுது டெபிட்டா ஆன் பேயருக்கு. ஓகே, தென் அடுத்தது பாருங்கள், இதில் இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
கமர்ஷியல் டிரான்சாக்ஷன், அப்புறம் வந்து மானிட்டரி டீலிங்ஸ். ஓகே, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் இந்த செக்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே தான் இது வந்து நடக்குது. என்ன செக்ஷன்? செக்ஷன் 13ல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஆக்ட் வந்து என்னது 1881 படி என்னெல்லாம் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா இந்த 3. ஓகே, ப்ராமிசரி நோட்ஸு, தென் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக், இந்த 3. ஓகே, இதுதான் என்னது செக்ஷன் 13 படி இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ஆக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அது வந்து நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உடைய டைப்ஸ் வந்து இதுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது எப்போ அப்ளிகேபிள் ஆச்சு அப்படின்னா 1 மார்ச் 1882 என்ன பண்ணுறதுக்கு அப்ளிகேபிள் ஆகிருக்கு. ஓகே, தென் அடுத்தது இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் என்னெல்லாம் இருக்குது, கிரெடிட்டு, ஃபினான்ஸு, பேமெண்ட், இதுதான் என்னது இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன, நம்ம ஆல்ரெடி இப்போ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இதில் நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது இதெல்லாம். ஓகே, மணி ஆர்டர், தென் போஸ்டல் ஆர்டர், தென் ஷேர் சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு ரூல்ஸ் எதுவுமே கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் ஃபாலோ பண்ணலாம். இது என்னது நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு ஃபார்மல் லீகல் ஃபார்மாலிட்டி இருக்கும், ரிட்டன் டாக்குமெண்ட்டுக்கு அது வந்து பின்பற்றணும். தென் ஒன் பர்சனுடைய ரைட்ஸு அதில் இருக்கும். ஓகே, தென் அடுத்தது போகலாம். அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு டாக்குமெண்ட் விச் செக்யூர் ஒன் ரைட்ஸ் டு ரிசீவ் மணி. அப்போது ஒருத்தங்க என்ன பண்ண மாதிரி இருக்கும், ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் மணி. தென் இதில் 2 பேர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, ஆல்ரெடி நமக்கு அது யாருன்னு தெரியும். தென் இதில் டாக்குமெண்ட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒன் பார்ட்டியிலேருந்து இன்னொரு பார்ட்டி சைன் பண்ணியிருக்கணும், அது வேலிடாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக் டேட்டு, சம் ஆஃப் த அமௌண்ட், இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் என்னைக்கு அப்படின்றதும் கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேயுடைய நேம்ஸும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த டாக்குமெண்ட்டில். தென் அடுத்தது நம்ம பார்க்கலாம், அதனுடைய டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து டைப்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஓல்டு ஃபார்மேட். ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்யூ, தென் அனதர் ஒன் வந்து என்னதுன்னா கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாட்யூனா என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஸ்டாட்யூக்கு கீழே எதெல்லாம் வருதுன்னா செக்ஷன் 13க்குள்ளே அந்த 3மே வருது. ஸோ ப்ராமிசரி நோட்ஸு, தென் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், தென் வந்து உங்களுக்கு செக்கு. ஓகே, இது 3 தான் என்னது உங்களுக்கு ஸ்டாட்யூஸ்னு கேட்டாங்கன்னா இந்த 3 தான் வரும். தென் அடுத்தது கஸ்டம் ஆர் யூசேஜ்னு கேட்டாங்கன்னா என்னென்ன டைப்ஸ்லாம் வரும் அப்படின்னா இதெல்லாம் வரும். செக்கர் பில்ஸ், தென் பேங்க் நோட்ஸு, தென் ஷேர் வாரண்டிஸ், தென் சர்க்குலார் நோட்ஸ், தென் பியரர் டிபென்ச்சர், தென் டிவிடெண்ட் வாரண்டிஸ், தென் ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் வித் blank ட்ரான்ஸ்ஃபர் டீட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதில் வரும், இந்த கஸ்டம் இதில் உங்களுக்கு வரும். ஓகே, தென் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கூட கேட்கலாம். தென் இன்னொன்று இதான் மெயின் கான்செப்ட், சப் டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னெல்லாம், ஸ்டாட்யூன்னு நம்ம பார்த்தோம்ல அதுதான் என்னது சப் டைப்ஸும் கூட. தென் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராமிசரி நோட்ஸ் இருக்குது, நம்ம அதை டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம் அது என்ன அப்படின்றது. அப்போது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம ப்ராமிசரி நோட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ராமிசரி நோட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது வந்து என்னது ஆல்ரெடி நம்ம ரிட்டன் டாக்குமெண்ட் தான் பார்த்துருக்கோம். ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ரைட்டிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே,
ஸோ அது வந்து அன்கண்டிஷ்னல் ஒன். தென் சைன் பண்ணியிருக்கணும். யார் மேக் பண்ணியிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், சைன் பண்ணியிருக்கணும். யாருக்கு பே பண்ணுறோம், தென் அதோடைய சம் ஆஃப் அமௌண்ட்டு, தென் எந்த பர்சனுக்கு நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் என்னது, இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ப்ராமிசரி நோட்ஸில் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அது அன்கண்டிஷ்னல் ஒன். தென் ப்ராமிஸ் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி. தென் ஆர்டராகவும் சில நேரத்தில் இருக்கும். ஓகே, ஸோ சைன் பண்ணியிருக்கணும். மேக்கர் வந்து யார் உருவாக்கியிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணணும், சைன் பண்ணியிருக்கணும். ஓகே, தென் அடுத்தது இதில் the person who makes the promissory note promotes to pay and is called the maker. மேக்கர் அப்படின்றவர் யார், அந்த ப்ராமிசரி நோட்டை எழுதினவர். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணப்பட்டவர், மேக் பண்ணப்பட்டவர் யார், மேக்கர். தென் அடுத்தது அந்த பேமெண்ட் யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ, ஓகே, அவங்க வந்து யார் அப்படின்னா பேயி. ஓகே, ஸோ மேக்கர் அப்படின்றவங்க க்ரியேட் பண்ணுறவங்க. ஓகே, ப்ராமிசரி நோட்ஸ் அப்படின்றத க்ரியேட் பண்ணுறாங்க. பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறவங்கள பேயி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதனுடைய ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்போ ப்ராமிசரி நோட்ஸும் ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கும், ஆல்ரெடி பார்த்துட்டோம். சைன் பண்ணியிருக்கோம் மேக்கர்ஸும் பேயரும் ஒன்று தான். ஓகே, தென் அடுத்தது இது வந்து அன்கண்டிஷ்னலாக இருக்கும். ஸோ சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். இது ஃபியூச்சர்ஸு எசென்ஷியல் எது கேட்டாலுமே உங்களுக்கு இது தான் வரும் கான்செப்ட். தென் டேர்ம்ஸ் ஆஃப் மணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அதில் இருக்கணும். தென் இட் மஸ்ட் பி பேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் ஃபிக்ஸட் ஆர் டிட்டர்மைனபிள் ஃப்யூச்சர் டேட். ஸோ ஃப்யூச்சர் டேட் கூட இருக்கலாம், ஃபிக்ஸடாக இருக்கலாம். தென் எப்போ தேவையோ டிமாண்ட் இருக்கும்போது அந்த மாதிரியும் இருக்கலாம். Then payable to the particular person, so defined person. So payee must be certain. ஸோ அப்போ பேயின்றவங்க கண்டிப்பாக இருக்கணும். தென் அப்போ தான் என்ன பண்ண முடியும், பேயபிள் வந்து யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னு எழுத முடியும். ஸோ அந்த 2 பர்சனும் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. தென் ப்ராமிசரி நோட்ஸில் வந்து யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க அப்படின்னா 2 பர்சன் தான் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. தென் அதில் கண்டிப்பாக ஸ்டாம்ப் இருக்கணும். தென் இது வந்து லா படி தான் இருக்கும். ஓகே, அந்த 2 பர்சன் யார் அப்படின்னா 2 பேர், மேக்கர் அண்ட் பேயி மட்டும்தான் இந்த ப்ராமிசரி நோட்ஸில் இருப்பாங்க. தென் இதனுடைய எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ப்ராமிஸ் டு பே மிஸ்டர் ஏ ஆர் ஆர்டர் ₹500. ஸோ இப்படி தான் என்னது ப்ராமிசரி நோட் வந்து எழுதியிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். தென் நான் வந்து பிக்சர்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து ப்ராமிசரி நோட்ஸு. இதில் வந்து டேட் இருக்கும், தென் வந்து மேக்கர்ஸுடைய சிக்னேச்சர் இருக்கும், பேயுடைய நேமு, மேக்கர்ஸுடைய நேமு, அதில் கொடுத்துருந்த எல்லாமே இதில் வரும், டேட். ஓகே, ஸோ இதுதான் என்னது ப்ராமிசரி நோட்ஸ். தென் இதில் இன்னொரு ஃபார்மேட் கூட கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் என்ன பண்ணுங்கள், விசிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் ரிட்டனில் இருந்தது, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் அதை கொடுத்துருக்கேன். தென் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன, ரெண்டாவது டைப். ஓகே, ஃபஸ்ட் ப்ராமிசரி நோட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில் பார்த்துட்டோம். இப்போ வந்து என்னதுன்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரேடாகவும் இருக்குது. ஸோ டிரான்சாக்ஷன் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடாக இருக்குது. ஸோ இது வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, மெத்தட் ஆஃப் செட்டிலிங் டிரான்சாக்ஷன். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, இது ஒரு ஒன் ஆஃப் த வே செட்டில் பண்ணுறாங்க டிரான்சாக்ஷன், அதுதான் என்னது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 பார்ட்டிஸ் மேக்கர் அண்ட் பேயி பார்த்தோம். இதில் 3 பேர், ட்ராயர், தென் ட்ராயி, தென் பேயி. ஓகே, இந்த மாதிரி 3 பேர் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ராயர் அப்படின்னா யாருன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள், த பர்சன் ஹூ மேக்ஸ். ஓகே, ட்ராயர் அப்படின்றது என்னது, யார் வந்து அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் யார், ட்ராயர். ஸோ அவங்க வந்து
ஆர்டர் பண்ணுற மாதிரியும் பே பண்ணுற ஆஃப் அமௌண்ட் வந்து பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுதான் யார், ட்ராயர். தென் வந்து நம்ம ட்ராயி பார்க்கலாம். ஸோ ட்ராயி அப்படின்றவங்க யார், அக்செப்ட் பண்ணுறாங்க, அந்த பில்லை அக்செப்ட் பண்ணுறவங்க. ஸோ த பர்சன் ஹூ அக்செப்ட் த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஹூ இஸ் டைரக்டட் டு பே எ சர்டைன் சம். ஸோ இவங்க தான் யார், ட்ராயி. ஸோ பேயி அப்படின்றவங்க பே பண்ணுறவங்க. ஸோ த பர்சன் ரிசீவ் த பேமெண்ட் இஸ் கால்ட் த பேயி. ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து 2 பேர் தான், தென் இதில் 3 பேர் ஓகே இன்வால்வ் ஆகிறாங்க. இதனுடைய எக்ஸாம்பிள் பாருங்கள். த பேயி ருப்பீஸ், ப்ளீஸ் பே ருப்பீஸ் 1500 டு த ஆர்டர் ஆஃப் ஏ. ஸோ வந்து இந்த இடத்துல ப்ளீஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஓகே. ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்கேன் பிக்சர், அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்டாம்ப் இருக்கணும், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டேட் இருக்கணும், தென் அமௌண்ட் எவ்வளோன்னு எழுதியிருக்கணும், தென் வந்து சைன் பண்ணியிருக்கணும், யாரெல்லாம் யார் அக்செப்ட் பண்ணாங்களோ, தென் ட்ராயர் யாரோ அவங்களும் என்ன பண்ணியிருக்கணும், சைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்போ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது என்னது, ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் தான், எல்லாமே வரும். நீங்கள் என்னெல்லாம் வந்து ப்ராமிசரி நோட்ஸ்க்கு படிச்சிங்களோ அந்த எல்லா கான்செப்ட்டுமே இதுக்கும் வரும். இது வந்து என்னது, அன்கண்டிஷ்னல், தென் ப்ராமிஸ் டு பே அண்ட் ஆர்டரும் சேர்ந்து வருது. இதில் மேக்கருடைய சிக்னேச்சர் இருக்கணும், தென் வந்து பார்ட்டிஸுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம் கண்டிப்பாக இருக்கணும், தென் அமௌண்ட் இருக்கணும், தென் வந்து இதில் டேட்டு, தென் ஸ்டாம்ப் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். தென் ட்ராயி அண்ட் பேயி தான் யார், சேம் பர்சன் தான். ட்ராயி அப்படின்றவங்களும் பேயின்றவங்களும் சேம் பர்சன் தான் ஓகே. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன், ப்ளீஸ் பே ருப்பீஸ் 1500 டு த ஆர்டர் ஆஃப் ஏன்னு கொடுக்கலாம். தென் ப்ளீஸ் பே த பியரர் ருப்பீஸ் 500ன்னு கொடுக்கலாம் ஓகே. இந்த மாதிரி கொடுக்கலாம். தென் இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் செல்ஸ், ஸோ எக்ஸ் வந்து செல் பண்ணுறாரு, 2000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாரு, யார்கிட்ட, ஒய்கிட்ட. ஸோ 3 மந்த் வந்து டைம் கேட்டிருக்காரு ஒய் பே பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை பில் மாதிரி போட்டு ஒய்க்கு 3 மந்த் ஆஃப்டர் ஒரு டேட் போட்டு என்ன பண்ணுறாங்க, பே பண்ணிடுற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ பே டு மை ஆர்டர் த சம் ஆஃப் ருப்பீஸ் 2000ன்னு போட்டு அந்த இதெல்லாம் எழுதிடுவாங்க. ஃபார் வேலிட் ரெக்யூர்ட் எக்ஸ் இஸ் ட்ராயிங். ஸோ இப்போ யார் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணாங்க, எக்ஸ் தான் வந்து விற்கிறாரு, அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஒய்க்காக எழுதுறாரு. ஸோ அப்போ எக்ஸ் தான் யார், ட்ராயர், தென் ஒய் வந்து ட்ராயி. ஸோ பேயும் ட்ராயியும் சேம் தான். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ரெண்டுமே ஒரே கான்செப்டில் தான் வரும். ப்ராமிசரி நோட்ஸும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் சேம் ஃபியூச்சர்ஸ் தான் வரும் ஓகே. தென் அடுத்தது செக் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2020 கொஷின்ஸ் வந்துருந்தது. ஸோ கவனமாக பாருங்கள். ஸோ செக் அப்படின்றது என்னது ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதுவும் ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான், அது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ட்ரா பண்ணுவாங்க, அதில் மென்ஷன் ஸ்பெசிஃபிக் பேங்கருக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அதில் செக் வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக் பேங்கர்கிட்ட தான் நம்ம போய் வாங்க முடியும். தென் பேயபிள் ஆன் டிமாண்ட், ஸோ அவங்க டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, எப்போ நமக்கு தேவையோ போய் நம்ம எடுத்துக்கலாம், அந்த டேட்டுக்குள்ளே நம்ம எடுக்கணும். ஸோ வந்து இப்போ நவடேஸில் எலக்ட்ரிக் ஃபார்மாக அது மாறிடுச்சு. ஸோ செக் அப்படின்றது இந்த 3 இதுவும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ். ஸோ இதுவும் என்ன பண்ணுவோம், ரைட் பண்ணுவோம். தென் ட்ராயர் ஆஃப் த செக் ஷுட் பி பேங்கர். ஸோ ட்ராயி யார், பேங்கர். தென் அடுத்தது கண்டிஷ்னல் டு ப்ராமிஸ் டு பே, ஸோ அதே தான் வந்திருக்கு. தென் பேயபிள் ஆன் டிமாண்ட் பாருங்கள், பேயபிள் ஆன் டிமாண்ட். தென் பே சர்டைன் அமௌண்ட் வந்து என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் நாட் பி ஸ்டேல் செக், ஸோ அப்போ செக் வந்து
ஸோ அந்த டேட் என்ன கொடுத்துருக்காங்களோ அன்றைக்கி என்ன பண்ணணும், செக்கை யூஸ் பண்ணணும். ஸ்டேல் செக் அப்படின்றது பழைய செக் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அந்த டேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். டேட் தாண்டிடுச்சு அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஸ்டேல் செக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்ட்டிஸ் வந்து 3 பேர் இருக்காங்க. ட்ராயர், ட்ராயி அண்ட் பேயி. ஸோ இதில் 3 பேர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. யார் வந்து ட்ராயர் அப்படின்னா, செக்கை யார் வந்து ட்ரா பண்ணுறாங்களோ அவங்க தான் யார், ட்ராயர். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னால் செக்கை வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து மேக்கர் வந்து க்ரியேட் பண்ணுறாரு, ஓகே, செக்கை. ஸோ அவர் தான் யார், ட்ராயர். தென் அடுத்தது த பர்சன் டைரக்டட் டு பே த மணி பை த ட்ராயர். ஸோ அப்போ ட்ராயி அப்படின்றது பேங்க்கு. ஸோ பேங்க்கு தான் என்ன பண்ணுறாங்க, பே பண்ண போகிறாங்க. ஸோ த பர்சன் டைரக்டட் டு பே த மணி பை த ட்ராயர். ஸோ அது யார், பேங்க்கு தான் உங்களுக்கு யார், ட்ராயர். ஓகே, ஸோ அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும். தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ தென் அடுத்தது பேயி. பேயி அப்படின்றது என்னது, டு ஹூம் பேமெண்ட் டு பி மேட். ஸோ ட்ராயியும் பேயியும் ஒன்று தான். டு ஹூம் amount paid by the instrument, the person named in the instrument only. ஸோ அப்போது யாருக்கு பே பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும், பே பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னது, பேய். தென் அடுத்தது இதுதான் உங்களுக்கு செக்கு. தென் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஒன். ஸோ டிஃப்ரென்ஸ் இது வந்து படிச்சிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு இருக்கும் இந்த கான்செப்ட் எல்லாமே. ஸோ இதில் 2%, இதில் 3%, இதில் 3% ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. இதில் இருந்து தான் கொஷின் வந்து வந்திருந்தது 2019. ஸோ செக்கில் உள்ள 3 பார்ட்டிஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, தென் அடுத்தது அக்செப்டன்ஸ் நாட் ரெக்யர்டட், தென் லீகல் நெசசிட்டிஸ் நாட் ரெக்யர்டட், தென் பீரியட் வந்து டிமாண்ட் ஆல்சோ, தென் டிமாண்ட் ஆல்சோ ஒன்லி பேயபிள் ஆன் டிமாண்ட் ஆல்சோ. ஸோ எல்லாமே என்னது, பேயபிள் ஆன் டிமாண்டில் இருக்குது. தென் அடுத்தது ப்ராமிஸ் ஆர் ஆர்டர். ஸோ இது ப்ராமிஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இது ரெண்டும் ஆர்டரில் இருக்கும். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் தென் செக்கும் ஆர்டர் பேஸில் இருக்கும். தென் ஸ்டாம்ப் வந்து கண்டிப்பாக நெசசரி. ப்ராமிசரி நோட்ஸ்க்கும் பில்லுக்கும். தென் செக்குக்கு நம்ம ஸ்டாம்ப் போட்டிருக்க மாட்டோம், தென் அது தேவையில்லை. தென் crossing cannot be crossed, then cannot be crossed, then can be crossed. தென் கிரேஸ் டேஸ் வந்து allowed no கிரேஸ் டேஸ். தென் அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. செக்குக்கெல்லாம் நோ கிரேஸ் டேஸ். ஓகே, பட் வந்து நம்ம இந்த பில்லுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் பே பண்ணலன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் என்னது, கிரேஸ் டேட்ஸ். தென் liability எப்படி, maker is not free from liability, then the maker and other free from the liability, then maker is not free from the liability. ஸோ இது வந்து இதனுடைய liabilityயோடைய டிஃப்ரென்ஸ். தென் ஏரியா, இன்லேண்ட் அப்படின்றது நம்ம ஊருக்குள்ளே, நம்ம இந்தியாவுக்குள்ளே. அப்படி இந்த கண்ட்ரிக்குள்ளே, நம்ம கண்ட்ரிக்குள்ளே அப்படின்றது இன்லேண்டுக்குள்ளே நீங்கள் ப்ராமிசரி நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்லேண்டுக்கும் ஃபாரினுக்கும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க. தென் செக் வந்து ஒன்லி ஆன் த பேங்க் ஆஃப் த டெபாசிட்டர். யார் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பேங்க்கில் மட்டும் தான் அது செல்லும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தென் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க, போயிடாதீங்க. அது இன்னொருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.